கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்து ரொம்ப லோவான பட்ஜெட்ல வந்து பிளாட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பிளாட் வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்குங்க. இந்த பிளாட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல வந்தீங்க அப்படின்னா கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்ட் தாண்டோன்னா ரைட் சைடில் உள்ள கட் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் 10 புத்தூருக்கு அடுத்து தான் வந்துட்டு இந்த பிளாட் வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க. கரெக்டாக கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த பிளாட்டை வந்து ரீச் பண்ணலாங்க. இந்த பிளாட் அமைஞ்சிருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்தாபுரம் வில்லேஜுங்க, பொள்ளாச்சி தாலுகா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கின ப்ராஜெக்ட்டுங்க. 22/2012 தான் வந்து டிடிசிபி நம்பருங்க. வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கார்னர் பிளாட்டும் அதுக்கு பக்கத்து பிளாட் தான் வந்துட்டு இப்போ சேலுக்கு இருக்குதுங்க. பிளாட் நம்பர் 4 and 5ங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே கார்டனுங்க. ஸோ இந்த 5ஆம் நம்பர் அண்ட் 4ஆம் நம்பர் பிளாட் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 10 சென்ட்ஸ் வருங்க. ஒரு பிளாட் தனியாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40 அடி அகலம் வருங்க, 55 அடி நீளம் வருதுங்க. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 30 அடி மண் ரோடுங்க. இந்த மண் ரோடு போய் டேரெக்டாக 40 அடி அகலம் உள்ள பஞ்சாயத்து ரோட்டில் போய் டச் ஆயிருதுங்க. ஸோ இந்த பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்துட்டு தென்னந்தோப்பு வந்துடுதுங்க, ஃப்ரண்டேஜில் வந்துட்டு 30 அடி ரோடு வருதுங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே இது வந்து ஒரு சூப்பரான பிளாட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட் வந்து 4.5 lakhs per cent போயிட்டு இருக்குங்க. 6 கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5.85 வரைக்கும் இங்கே வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்குதுங்க. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டிராவலிங் டைம்லேயே வந்துட்டு நீங்கள் இந்த பிளாட்டை வந்து ரீச் பண்ண முடியுங்க. அந்த 10 நிமிஷம் டிராவலிங் டைமும் நீங்கள் வர ரோடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒய்டனான தார் ரோடுங்க. லேண்ட் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும், ஈஸியாக ரீச்சபிளாக இருக்கணும். அதே டைமில் எனக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு, அப்புறம் வந்து ரெட் சைட் லேண்ட் தான் வேணும், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொகேஷன்ல வேணும், நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பிளாட் வந்து அருமையான பிளாட்டுங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் டைரக்டா விசிட் பண்ணதுனால இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் வச்சு சொல்றேங்க. இங்க வந்து ஒரு சென்ட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே வந்துட்டு 1,40,000 ரூபா தான் வருதுங்க. 5 சென்ட் கணக்கு போட்டீங்க அப்படின்னா டோட்டலா 7 லட்ச ரூபா வருதுங்க. கிரைய செலவோட சேர்த்துனீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 8 லட்ச ரூபாய்க்குள்ளேயே வந்துட்டு இங்க உங்களால ஒரு பிளாட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க. ஷார்ட் டேர்மில் அதாவது ஒரு 2 or 3 இயர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து டபுள் த டைம் ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த பிளாட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். இதனுடைய ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து விசிட் வரலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் வர்றது உங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.